4ஆம் கட்ட விடுதலை போர் உலக வல்லாதிக்க நாடுகளால் திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்ட பொழுது மே மாதம் 17ஆம் தேதி நம் தேசிய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் எங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது என்று அதில் பதிவு செய்திருந்தார். மௌனிக்கப்பட்ட அந்த ஆயுத விடுதலை போராட்டத்தை தான் அண்ணன் அவர்கள் அறிவாயுதம் ஏந்தி இன்றைக்கு நாம் தமிழர் களத்தில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆயுதங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டுதான் இருக்கின்றதே தவிர திரும்பவும் ஆயுதங்களை நாங்கள் எடுக்கவே மாட்டோம் என்று நாங்கள் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. திருப்பி அடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு எங்கள் அன்பு அண்ணன் ஒரு கண் அசைவை கட்டளையிட்டால் போதும், எதிரிகள் எந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது ஜனநாயக களம். இந்த ஜனநாயக களத்தில் அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்ற ஒரு அரசியல் நடவடிக்கையை தான் இந்த தேர்தல் களத்தில் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட தங்கை அனிஷ் பாத்திமா மீது பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஆனால் பெண்ணை மானே என்றும் தேனே என்றும் வர்ணித்த இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு தலைவனுடைய வருகைக்கு பிறகுதான் மானாக பார்த்த பெண்ணை இந்த உலகம் தமிழ் புலிகளாக பார்த்தது. அனிஷ் பாத்திமா என்பவள் மானல்லாதல் மீதல்ல, தமிழ் சமூகத்தின் புலி, அதுவும் அல்ல விடுதலை புலிகளின் வாரிசாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் உருவாக்கப்பட்ட பெண்புலி அவள். எனவே காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும், ஜனநாயகத்தில் எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கின்றது. ஜனநாயகத்தில் பேரன்பும் பெரும் நம்பிக்கை கொண்டதினால்தான் எங்கள் தலைவன் மௌனித்த அந்த ஆயுதங்களை இந்த பிள்ளைகள் கையில் எடுக்காமல் அறிவாயுதத்தை நாங்கள் ஏந்தி இருக்கின்றோம். மாசேதும் சொல்வது போல எதிரி நாம் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய இன எதிரி திமுக எந்த ஆயுதத்தை எடுக்கின்றதோ அந்த ஆயுதத்தை திரும்ப எடுப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது.